ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5 அதில் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் தென் ஃபைண்ட் சைன் π/4 மைனஸ் θ/2. அதாவது தீட்டா அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சைன் π/4 மைனஸ் θ/2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/25. அப்போ சைன் வந்து 1/25 இருக்கும்போது சைன் π/4 மைனஸ் θ/2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம காஸ் 2θ தென் சைன் தீட்டாவை வச்சு இருக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ் 2θ = 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் தீட்டா அப்படின்னு இருக்குது. நமக்கு கொஷினில் π/4 மைனஸ் θ/2ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் தீட்டா இருக்கிற இடத்துல π/4 மைனஸ் θ/2வை சப்ஸ்டியூட் பண்ணி நாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ எங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் π/4 மைனஸ் θ/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக π/4 மைனஸ் θ/2. ஸோ இப்போ ரைட் சைடில் இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ அந்த 2வை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2π/4 மைனஸ் 2 θ/2. ரைட் சைடில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும். அதை நம்ம இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, அதனால் அதை அப்படி எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. ஸோ இங்கே 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 கிடைக்கும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். அப்போது லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காஸ் π/4 = θ அப்படின்னு கிடச்சிருச்சு. ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, காஸ் π/2 மைனஸ் தீட்டா, ரைட் சைடில் எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2 அப்படின்னு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா, காஸ் π/2 மைனஸ் தீட்டான்னு இருக்குது. இதுக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, காஸ் π/2 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து சைன் தீட்டா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம சைன் தீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சைனில் மாறிடும். அப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ காஸ் π/2 மைனஸ் தீட்டா, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூக்கு பதிலாக சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். = 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. ஸோ இப்போ சைன் தீட்டா நமக்கு கொஷினில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்மளோட கொஷின் படி சைன் தீட்டாவை 1/25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அது கொஷினில் கொடுத்த வேல்யூ. ஸோ அதை நாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே வரும். நாம் இன்னும் இதை சால்வ் பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மைனஸ், இப்போது நம்ம சைன் π/4 மைனஸ் θ/2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் சைனை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நாம் இன்னொரு பக்கம் கொண்டு வருவோம். ஸோ அப்போ +1 இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா -1ன்னு மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி 1/25 இருக்குது. ஸோ +1 இங்கே வரும்போது -1ஆக மாறிடுச்சு. -2 சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கதா வச்சுக்கோங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1 × 1 1 மைனஸ் 1 × 25 25ன்னு கிடைக்கும். அதே மாதிரி கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 -2 சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. ஸோ 1 மைனஸ் 25னா -24 டிவைடட் பை 25 -2 சைன் ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு
24/5 25 equal to 2 sin square pi by 4 minus theta by 2 அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஸோ சைனோட வேல்யூ மட்டும் வேணும். அப்போ ரிமைனிங் இருக்க அந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டருக்கு டிவிஷனுக்கு வரும். இன்ட்டு 2 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 12, இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 12/25 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. நமக்கு கொஷினில் சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 வேணும். நாம் இப்போ சைன் ஸ்கொயர் பை பை 2 மைனஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் வந்து வேண்டாம். ஸோ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம், ஒரு சைடு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஸ்கொயர் ரூட் நமக்கு கிடச்சிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 டிவைடட் பை 25. ஸோ இந்த பக்கம் இருக்க ஸ்கொயரை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ 12க்கு ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியாது. பட் 12 நாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈக்குவல் டு சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ மேலே 4 × 3 அப்படின்னு எதுக்காக எழுதணும் அப்படின்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, அப்போ ரூட்டுக்குள்ளே 3 மட்டும் இருக்கும் பை 5. 4ஐ மட்டும் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இந்த 3 அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ 2√3 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர்னு வச்சுக்கணும்.